ஹாய் ஹலோ வெல்கம் டு ராஃபி தியேட்டர். நான் உங்க ராஃபி. இன்னைக்கு திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போற படம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்க மணிரத்னம் இயக்கி கமலஹாசன் சார், எஸ்டிஆர், நாசர், ஜோஜு ஜார்ஜ், த்ரிஷா, அபிராமி இவங்கெல்லாம் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் தக் லைஃப். இந்த தக் லைஃபோட கதையை பத்தி பார்க்கணும்னா, டக்லைஃப் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எனக்கு நண்பன் யாருன்னா டிவில்ரா அவர் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறது. ஓப்பன் பண்ணி ஃபிளாஷ் பேக் போறாங்க. கமலஹாசன் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர். இந்த கேங்ஸ்டர் யார் யார் கூட இருக்காங்கன்னா, அண்ணனா இருக்கிற நாசர், ஜோஜு ஜார்ஜ், எஸ்டிஆர் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை குற்றம் வந்து ப்ரூவ் ஆயிருது. உடனே கமலஹாசனை ஜெயிலுக்குள்ள போடணும்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. ஜெயிலுக்கு கூட்டு போகணும்னு என்ன செய்யறாருன்னா, எஸ்டிஆர் கையில வந்து பொறுப்பை படிச்சுட்டு போறாரு. இவர் தான் இனிமே உங்களை லீட் பண்ணுவார் பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள போறாரு. ஜெயிலுக்குள்ள போனவர் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா யாராவது எப்படா வந்து சின்ன பையன் வந்து பொறுப்பை படிச்சு போறா, என்னை அவமானப்படுத்துறதே வேலையா போச்சோம்னா நாசர் ஒரு பக்கம், பக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜோஜி ஜார்ஜர் கூப்பிட்டு ஏன் அடுத்த தலைவர் நீ ஆகக்கூடாது, பவர்லாம் வந்து தானா வராது தேடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்ற இவரு. இப்போ வந்து ஜெயிலுக்குள்ள போனவர் என்ன செய்யறாருன்னா, இப்ப வெளியில வரலையா, வெளியில வரும்போது என்ன நடச்சுங்கிறது இந்த படத்துடைய கதை. இது வழக்கமான ஒரு கேங்ஸ்டர் மூவி. இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு பாத்தீங்கன்னா செக்கட் சம்பந்த வானம் அந்த ரேஞ்சில தான் இருந்துகிட்டு இருக்கு. யாரு அடுத்த பதவிக்கு வர வேண்டியது, யாரு வரணும், பெரியவர் வரணுமா சின்னவர் வரணுமா, ரொம்ப வந்து சின்ன வயசுல இருக்கிற எஸ்டிஆர் வரணுமாங்கிறது பொரிய சரியான போட்டி நடக்குதுதாங்க இந்த படத்தோடைய கதையா இருக்கு. இதை வச்சுதான் படம் ஃபுல்லா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா படத்தோடைய பாசிட்டிவ்னு என்ன சொல்லணும்னா, ஒன் அண்ட் ஒன்லி கமலஹாசன் சார் தான் சொல்ல முடியும். நடிப்புல அரக்கங்க உதறி இருக்காப்புல சொல்ல முடியும். எவ்ரி ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி ஃப்ரேம்கள்லாம் செதுக்கிருக்காங்க. டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் பயங்கரமானது. இந்த படத்தோடைய பிளஸ் பாயிண்ட் சொல்லணும். இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எஸ்டிஆர் வந்து அவருடைய ரோலை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியா வெந்து தனிந்த காடு, ஸோ அந்த பத்துதலை இது மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவருடைய ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனதே நின்ற எஸ்டிஆர் வந்து கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறது யாருன்னா கமலஹாசன் சார். அவருக்கு வந்து துரோகம் பண்ணாம கூட பிறந்த தம்பியா வந்து அவரை உருவடுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த காலகட்டம் சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா கமலஹாசனுக்கு எகென்ஸ்டா வந்து எல்லாமே மாறுது. இதுல எஸ்டிஆர் நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காப்ல, ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காப்ல. அவர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவரை பத்தி நம்ம வந்து விவரிக்கவே தேவையில்லை, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்லன்னு சொல்ல முடியும். அடுத்து நாசர் சாரை பொறுத்தவரை இந்த படத்துல கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அவர் வந்து அவர் ஒரு வந்து அண்ணன், அவர் ஒரு வேல் நாயக்கருக்கு எப்படி பின்னாடி டெல்லி கணேஷ்ல இருப்பாங்களோ அது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசனுக்கு வந்து கூடவே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நாசரும் பாத்தீங்கன்னா அவர் நடிப்பை வந்து ஈடாப்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜோஜி ஜார்ஜ் மனுஷன் சொல்லவே தேவையில்லைங்க. என்ன பொறுத்தவரை வாழ்ந்துருக்காப்லன்னு சொல்ல முடியும். இன்ட்ரோவோட இந்த இவருக்கு வந்து போர்ஷன் நல்லா இருக்குது, ரொம்ப அழுத்தம் திருத்தமா இருக்குது. இவர் வந்து ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்காப்லன்னு சொல்ல முடியும். மலையாளத்துல வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே போகும். ஜோஜி ஜார்ஜ் இருக்கிறதுனால எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கடுத்து த்ரிஷா வந்து பார்த்தோன்னா அழகு தேவதையை காமிச்சிருக்காங்க. எப்பவுமே மனிதத்துவம் சார் படத்துல வந்து எவ்ரி ஃப்ரேம் வந்து பயங்கரமா செதுக்குவாங்க. இதுல த்ரிஷா நல்லா பண்ணி, ஆனா என்ன கேரக்டர் பண்ணாம உண்மையிலே அது ரொம்ப மட்டமான கேரக்டர்னு சொல்ல முடியும். இந்த கேரக்டர் எப்படி நடிச்சாங்கிறது தெரியல. ஒருவேளை மணிரத்னம் சார், எஸ்டிஆர், கமலஹாசன் சார் அப்படிங்கிறதால ஒத்துக்கிட்டாங்களா எனக்கு தெரியல. கேரக்டர் வந்து அவங்க பயங்கரமா ஸ்ட்ராங்கா எழுதப்படாது. இருந்தாலும் வந்து அவங்க ஃப்ரேம்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க யதார்த்தமா நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியும். அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சாரோட ஒய்ஃபா நடிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டான எக்ஸ்பிரஷன், நல்ல ஒரு எப்படி சொல்றது ஹோம்லியா ஒரு செட்டியார் விட்டு பொண்ணு எல்லாம் காமிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியே இருக்காங்க. அதுவும் நல்லாவே பிளே பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து முழுசா நல்லா யூஸ் பண்ணாங்கன்னு அதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியும். அசோக் செல் வழக்கம் போல சுற்றிக்கிட்டே வர்ற போலீஸா வந்து நடிச்சிருக்காப்புல. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங் மாதிரி காமிப்பாங்க, ஆனால் ஸ்ட்ராங்கா கிடையாது. கடைசியில் வந்து அவங்க முக்கியதான் முடிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம மாமன் படத்துல பட்டய கிளம்பின ஐஸ்வர்யா லட்சுமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ரோல், அவங்களுமே யதார்த்தமா பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா கதை வயசு வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. யார் அடுத்த சக்திவேல் அப்படிங்கிறதுல பெரிய போட்டி நடக்குது. அந்த போட்டி வந்து எந்த மாதிரி போச்சு, எதனால போட்டிக்கு நடுவில் என்ன ஆச்சு அப்படிதான் இவங்க முழுசா சொல்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வந்துன்னா ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் ரொம்ப பரபரப்பா போகுது. அதுக்கடுத்து 40 நிமிஷம் வந்துன்னா கொஞ்சம் ஸ்லோவாகி அப்படியே போயிட்டு இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வழக்கம் போல வந்து இன்டர்வியூ பிளாக் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவு உட்கார்ற மாதிரி. என்ன கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து ட்விஸ்ட்ன்ற பேர்ல வந்து ஏதோ பண்றாங்க. பட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அன்பறிவு மாஸ்டர் இருக்குது, வேலையா இருக்குது, சரியான ஆக்ஷன் இது. அதோட போய் தான் படத்தை முடிக்கிறாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டை பத்தி சொல்லணும். எஸ்டிஆருக்கும் கமலஹாசன் சாருக்கும் உள்ள ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா மாசா இருக்குங்க. இதுவரை கமலஹாசன் சார் பண்ணாத ஃபைட்ஸ் இதில் பார்க்கலாம். பயங்கர ஃபாஸ்ட் ஜாக்சன் படத்துல பார்ப்போம்ல, அந்த மாதிரி வந்து சிம்புக்கும் கமலஹாசன் சாருக்கும் வந்து டைரக்டா வந்து
நேருக்கு நேரம் மோதி பயங்கரமா இருக்கு. அந்த 10 நிமிஷம் வந்து நம்ம கண்ணை மறைக்க முடியாது. யாரு யாரை கொல்ல போறாங்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப மாசா இருக்கு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய படத்துக்குள்ள ஃபீலை கொடுத்துச்சுன்னு சொல்ல முடியும். நம்ம ஆஸ்கர் நாயகன் ரகுமான் சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உண்மையிலே சொல்றேன், இந்த படத்தோடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்கிரீன் பிளேயை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு வந்து அவருடைய மியூசிக் வந்து உண்மையிலே சொல்றேன் ரொம்ப வலு சேர்த்துச்சுன்னு சொல்ல முடியும். அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு கசல் மியூசிக்கு. ஏன்னா படம் ஃபுல்லா பாம்பே, கல்கட்டா, காட்மாண்டு இந்த மாதிரி இடத்துலயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மியூசிக் வந்து பலத்த சப்போர்ட் கொடுத்து ஓரளவு நல்லா கொண்டு போய் முடிச்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி கேட்டுன்னா ஆகும்லாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி வந்து ரொம்ப மொக்கடா அப்படி சொல்ல மாதிரி இல்லை. ஒரு அருமையான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.8 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த வம்சத்தில் சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.